உங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம தியானிக்க போற தலைப்பு, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார் அப்படின்ற தலைப்புல நம்ம வசனங்களை தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல நமக்கு சில டைம் சோர்வுகள் வருகிறது. அது ஆவியில சோர்வு வரலாம், இல்ல ஆத்மாவில சோர்வு, இல்லைன்னா உடல்ல சோர்வு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சோர்வு வருகிறது. இப்ப சோர்வு வரும் பொழுது நம்ம அது அமைதியா அதோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடறோம். சரி, இப்படிதான் இருக்கும் போல இருக்கு, இதெல்லாம் மாறாது போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட நம்ம அதோட சேர்ந்து அமைதியாக அதோட போராடாம அப்படி நம்ம வாழ ஆரம்பிச்சிடறோம். ஆனா இன்னைக்கு வாசிக்க போற அந்த வார்த்தைகள் அனைத்துமே கர்த்தர் நம் சமீபத்தில் இருக்கிறார், எது நடந்தாலும் சரி அவர் நம் பட்சத்துல இருக்கிறார்ன்ற காரியங்களை உணர்த்தத்தக்கதாக நிறைய வசனங்களை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். இப்போ அவர் சமீபமா இருக்கிறார் அப்படின்ற வார்த்தைகளை கேட்க போகிறோம். அந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தையா மாத்திரமல்ல, அது ஜீவனுள்ள அது வார்த்தையாக இருக்கிறது. அப்போ எனவே நீங்க ஒருவேளை இன்னைக்கு சோர்வா இருக்கிறீங்க, ஒரு உடல்லையோ இல்ல ஒரு மன ரீதியாகவோ இல்ல ஆவியிலையோ ஒரு உற்சாகம் இல்லாம ஒரு சோர்வாக இருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு கர்த்தர் தரப்போற வார்த்தைகள் அனைத்தும் நமக்காகவே. அப்போ இந்த வார்த்தைகளை முழுமையா உள்வாக்கி கொண்டு கர்த்தரிடம் நாம் சேரும் பொழுது நம்ம எப்படி புதுப்பிக்கப்பட முடியும், நம்முடைய பழைய மனுஷனை எப்படி மாற்றத்துக்கு கொண்டு நம்ம எப்படி புது மனுஷனாக மாற முடியும்ன்ற காரியங்கள் நம்ம இன்னைக்கு தியானிப்போம். முதல்ல வாசிக்கலாம் சங்கீதம் 145 18 முதல் 19 வரை. சாம்ஸ் 145 18 to 19. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஆமென். ஆமென். சோ அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவரை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ அவர் ரட்சகராக இருக்கிறார் என்பதை நம்ம எல்லாரும் அறிந்தவராக இருக்கிறோம். இந்த ரட்சிப்பு அப்படின்றது வெறும் பிசிக்கல் மாத்திரமல்ல, அது மன ரீதியாக இருந்தாலும் சரி, அது பிசிக்கலா இருந்தாலும் சரி, அது ஆவிக்குரிய முறையில் இருந்தாலும் சரி, கர்த்தராக இயேசு கிறிஸ்து ரட்சகராக இருக்கிறார். இப்போ ஒவ்வொரு வார்த்தையை தியானிச்சு பார்ப்போம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், இது புறஜாதியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராயிருந்தாலும் சரி, ஜூ ஆர் ஜென்டைல், யூதர்களாக இருந்தாலும் சரி, புறஜாதியா இருந்தாலும் சரி, யாராயிருந்தாலும் சரி, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். சோ நோக்கி கூப்பிட்டா மட்டும் பத்தாது, அந்த வார்த்தையை எம்பசைஸ் பண்ணி கர்த்தர் பேசுற அந்த இடத்துல உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். நமக்கு உண்மையாவே கர்த்தரிடம் உதவி தேவைப்படுகிறது. அவர் நம்முடைய கூட இருந்து நம்மை ரட்சிக்கிற தேவனாக இருக்கணும்ன்ற உண்மையாய் நம்மை கர்த்தரை தேடி, வெறும் வாய் வார்த்தையா மாத்திரமில்ல. சில டைம் ஜபங்கள் பாத்தீங்கன்னா வெறும் வாயின் வார்த்தைகளாக இருக்கும். ஆண்டவரே என்ன ரட்சிங்கப்பா, இந்த ரட்சிங்க ஆண்டவரே சொல்லி வெறும் வாயில மாத்திரம் அதை சொல்லாம, அது உண்மையாய் கர்த்தரை சார்ந்த பிள்ளைகளாக அவரை நோக்கி கூப்பிடும் போது, when we need real help, உண்மையாகவே அவர் நமக்கு உதவி செய்யணும் அப்படின்ற அந்த எண்ணங்களோட கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தைகள் உணர்த்துகிறது. அப்போ அது மாத்திரமல்ல, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து. அது என்ன பயந்தவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு அவர் இந்த ரெவரன்ஸ், இந்த பயபக்தி, அவர் மேல அவர் சொல்லுகிற காரியங்களை கேட்டு அதன்படி மாத்திரம் தான் நடப்பேன் அப்படின்னா, இந்த பயம் அப்படின்ற விஷயம் நம்ம ஒரு அடிமை பயத்தை பத்தி கர்த்தர் பேச வரல. நான் ஒரு தப்பு செஞ்சா தண்டிச்சிருவாரு, நரகத்துல போட்டுருவாருன்ற மாதிரி ஒரு அடிமைத்தனத்தின் பயத்துல இல்லாம, கர்த்தர் மீது அந்த அன்போட, அந்த ரெவரன்ஸோட அவர் என்ன சொன்னாலும் அதை நான் கீழ்ப்படிந்து நான் நடப்பேன் அப்படின்ற அந்த எண்ணங்களோடு. சோ அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து. அப்போ நம்ம கேட்கிற எல்லாவற்றையும் அவர் செய்ய மாட்டார். அவருக்கு என்ன, அவர் சித்தத்தின்படி நம்ம எதை கேட்டாலும் அதை நமக்கு தருகிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அப்போ ஒரு கர்த்தருக்கு ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கை, ஒரு பிளீசிங்கான ஒரு லைஃப், இதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்குமோ அந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில் நடப்பித்து அவருடைய விருப்பத்தின்படி செய்யும் பொழுது, நம்முடைய விருப்பம் அவருடைய விருப்பம் எல்லாம் ஒன்றிணையும் பொழுது, அவர் நம் கூப்பிடுதலை கேட்டு அவர் நம் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப நம்ம ஒரு காரியத்தை சிந்தித்து அது தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கிறதா, அவர் விரும்புகிற பிரகாரமாக அது இருக்குதா, அந்த ஒன் மைண்ட், அந்த அலைன்மெண்ட், நம்ம எண்ணமும் கர்த்தருடைய எண்ணமும் ஒரே மாதிரி இருக்குதா என்பதை நம்ம நிதானித்து பார்த்து ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது அவர் நம்மை ரட்சிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ அது குறித்து சில வசனங்களை தியானிச்சு பார்ப்போம். இக்கட்டு காலத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு சமீபமா இருக்கிறார். அப்ப எந்த ஒரு சூழ்நிலை ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு சமீபமா இருக்கிறார் என்பதற்கு வசன ஆதாரங்கள் அநேகம் ஆயிரம் இருக்கிறது. அப்ப அதை குறித்து தியானிக்க போகிறோம். ஆனாலும்
என்னால வந்து ஏன் ஒரு இக்கட்டு காலம் வரும் பொழுது கர்த்தரை தேடாமல் என் சுய பலத்தின் மேல தேடுறேன். சோ அந்த மாதிரி பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்ம தேவனை விட்டு பிரிந்து நம்ம சுய பலத்தினால சில காரியங்களை சாதிக்க நினைக்கிறோம். ஆனாலும் கூட அதுல நிலைச்சு நிற்க முடியாம நம்ம தோத்து போகிறோம் என்று பார்க்கிறோம். அப்போ இல்லைன்னா பழைய வாழ்க்கையில வந்து நடந்த ஏதாவது ஒரு பாவமோ இல்ல ஒரு பிரச்சனையின் மூலமாகவோ நம்ம வந்து தேவனிடம் போக முடியாது. ஏன்னா இதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு பெரிய பாவி, அநேக முறை என் பாவங்களை வந்து கர்த்தரிடம் அறிக்கையிட்டு இருக்கிறேன், எல்லாத்துக்கும் அவர் மன்னித்து இருக்கிறார், மீண்டும் மீண்டும் போகிறதுக்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் மூலமா சில பேர் என்ன பண்றாங்கன்னா, கர்த்தரிடம் வந்து அந்த இக்கட்டு காலத்துல கர்த்தரிடம் போகாமல் வந்து அவர்கள் வந்து விலகி போகிறார்கள் என்று பார்க்கிறோம். சோ இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் பார்த்தா ஒருபோதும் அது பிரியமாக இருக்க போறதே இல்லை. ஏன்னா சில டைம் ஒரு டிப்ரெஷன், ஒரு நிறைய பிரச்சனைகள் வருது, ஒரு டிப்ரெஷனுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது விசுவாசத்தை ஆட்டோமேட்டிக்கா குறைக்க ஆரம்பிச்சிருது. அப்ப நம்ம கர்த்தர் மீது அன்பு கூர்ந்து கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து அவர் இக்கட்டு காலத்தில் அவர் அருகாமையில் போகும் பொழுது அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார் என்பதற்கு வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 34:17, Psalms 34:17. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஆமென். ஆமென். சோ இந்த சங்கீதம் வந்து தாவீது எழுதுறாரு. தாவீது வந்து சவுலிடம் இருந்து தப்பித்துக் கொள்ள பிறகு எழுதுற வார்த்தைகளாக இருக்கிறது. அப்போ சொல்றாரு இந்த இடத்துல, நீதிமான் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவத்திலிருந்தும் நீங்கள் ஆக்கி விடுகிறார் அப்படின்னு பாக்குறோம். இப்ப திரும்ப ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல பேசினது போலவே ஒரு பாலிஷ்டான ஒரு பிரேயர். நான் டெய்லி காலைல முழிக்கிறேன், ஒரு நல்ல எனக்கு வந்து ஜெபம் பண்ண தெரியுது, ஒரு பாலிஷ்டான ஒரு பிரேயர், ஆண்டவரே எனக்கு இது கொடுங்க, அது கொடுங்க ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வார்த்தைகள் அடுக்கி பேசி அந்த மாதிரி ஒரு ஜெபத்தை வந்து கர்த்தர் விரும்பவே இல்லை. நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்ற வார்த்தை வந்து எப்படி நம்ம வாழ்க்கையில பழிக்கும் அப்படின்னா, ஒரு பாலிஷ்டான ஒரு பிரேயரா இல்லாம ஒரு உண்மையா, என்னால ஆண்டவரே நீங்க எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே எனக்கு என்னோட கூட இருக்கிறீங்க, நீங்க எது செய்தாலும் சரியா இருக்கும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்மை அவரிடம் ஒப்பு கொடுத்து, ஒரு சிறு குழந்தை எப்படி வந்து தன் பெற்றோரிடம் வந்து தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து அது வந்து சமாதானத்தோட இருக்குதோ, அது போல நாமும் கூட எல்லாவற்றுக்கும் அவரை சார்ந்திருந்து அந்த அவுட் பர்ஸ்ட் உண்மையாக அவரை சார்ந்திருக்கும் பொழுது கண்டிப்பா நமக்கு எல்லா உபத்திரவங்களிலும் கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு என்னன்னா, மனுஷனா இருக்கிறதுனால இன்ஸ்டன்டா ரிசல்ட் எதிர்பார்க்கிற பிள்ளைகளாம் எல்லாரும் இருக்கிறோம். நம்ம ஒண்ணு கேட்கணும், அது டக்குன்னு நடக்கணும் அந்த மாதிரி நம்ம வந்து வளர்ந்துருக்கிறோம். ஆனாலும் கூட கர்த்தருக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டம் இருக்கிறது. சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில அனுமதித்து உள்ளான மனுஷன் போல பலப்படுவதற்காக சில விஷயங்களை அனுமதிக்கத்தான் செய்கிறார். அப்போ அந்த காலகட்டம் வந்து அவர் எத்தனை காலம் அனுமதிக்கிறாரோ அந்த காலகட்டம் வரைக்கும் நம்ம பொறுமையா இருந்து நம்ம வந்து அவர் வந்து நன்மை செய்கிறது, அவர் தயப்படுத்த தேவனாக இருக்காம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அப்போ அந்த இன்ஸ்டன்டான அந்த ரிசல்ட் எதிர்பார்க்காம அவரு நம் ஜெபத்தை கேட்கிறார், அவர் கூர்ந்து கவனிக்கிறார் அந்த விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம ஜெபம் கேட்கப்படும். ஏன்னா அவர் ஒருபோதும் நம்ம கூப்பிடுதலை கேட்காம இருக்கிற தேவன் அல்ல. நாம் கூப்பிடும் போது அவர் நம் சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார் என்பதற்கு சங்கீதம் 34:7 வந்து ஒரு ஆதாரமாக இருக்கிறது. நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்பது சத்தியமுள்ள வார்த்தை. எபிரேயர் 4:16 வாசிக்கலாம். Hebrews 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆமென். ஆமென். சோ நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக அவர் கிருபாசனை தண்டிலே கடவும். அப்போ ஒரு ராஜா இருக்கிறான் ஒரு நாட்டுக்குள்ள. இந்த ராஜா வந்து அவன் நீதியான காரியங்களை வந்து அவன் செய்து கொண்டிருக்கிறான். அப்போ வந்து அந்த ஜனங்கள் வந்து அவனை போய் நிற்கும் பொழுது அவன்கிட்ட வந்து நியாயம் கேட்கும் பொழுது அவன் வந்து கரெக்டா வந்து நியாயத்தை கொடுக்கிறான். இப்போ பொல்லாத மனுஷனாக இருக்கிறவர்களே வந்து இப்படி செய்கிற பொழுது ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தரா இருக்கிற தேவன் அவர் முன்பாக நாம் போய் நிற்கும் பொழுது அவர் வந்து நமக்கு ஏற்ற காலத்தில் வந்து அவர் வந்து சகாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம எல்லாரும் பாவிகள் தான். அப்போ பாவிகளை ரட்சிக்கவே கர்த்தராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அப்ப எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம ஆண்டவரே நான் பாவம் செய்திருக்கிறேன் ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லிட்டு நாம் அவரிடம் வந்து போய் சேரும் பொழுது ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்துல சேரக்கடவும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ நம்முடைய நீதி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அழுக்கும் ஒரு கந்தியுமாக இருக்குது என்று ஐசையால நம்ம வாசிக்கிறோம். அது வந்து இம்பர்ஃபெக்டா தான் இருக்குது, அது வந்து பர்ஃபெக்டா எல்லாம் கிடையாது. பட் எந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்பேற்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நான் பாவியாக இருக்கும் பொழுது, என் தாயின் கருவிலே நான் பாவியாக உற்பவிக்கும் பொழுது எனக்கு வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்ப நம்ம எப்படி இருந்தாலும் வந்து கர்த்தர் வந்து இம்பர்ஃபெக்டான ஒரு ஜனங்களை வந்து ரட்சிக்க தான் அவர் வெளிப்பட்டார். அப்போ அந்த
இம்பர்ஃபெக்டா இருந்தா கூட அந்த நேரத்துல அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம் சத்தத்தை கேட்கிற தேவனாக இருக்கார். ஆனா அதிலேயே வாழ்ந்து கொண்டு அவரை துக்கப்படுத்துற தேவனாக அவர் துக்கப்படுத்துற பிள்ளைகளாக இல்லாம அவர் வந்து நமக்காக வானத்திலிருந்து இறங்கி வந்து நமக்காக உயிரையே கொடுத்து ரத்தத்தை சிந்திருக்கிறான்ற விஷயத்தை உணர்ந்து அவர் எதெல்லாம் விரும்பலையோ அந்த காரியங்களை வந்து நம் வாழ்க்கையில் அகற்றி அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக அவருக்கு சித்தமானதை நடப்பிக்கும் பொழுது நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவனாக அவர் இருக்கார் என்பதை நம்ம பார்க்கிறோம். புலம்பல் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 22 முதல் 23 வரை. Lamentation 3:22-23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரியதாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். சோ ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது அவர் வந்து ஒரு நீதியாய் நியாயம் தீர்க்கிற தேவன் என்பதை நாம் எல்லாரும் அறிந்தவர்களாக இருக்கிறோம். ஏன்னா அவர் வந்து ஜஸ்ட் காட். எனக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை தப்பு செய்யட்டும், அதனால வந்து என் பிள்ளையை மன்னிச்சிருவன்ற மாதிரி இல்லாம அவர் எல்லாருக்கும் ஒரு பட்சபாதம் இல்லாதவர், எல்லாரையும் ஒரே மாதிரி நீதியாய் நியாயம் தீர்க்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அப்போ அப்பேற்பட்ட தேவன் கூட அவர் வந்து அன்பு பெரியதாக இருக்கிறது. அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை வந்து அக்கிரமம் நீங்களாக்கி அவருடைய மகளாக நம்மை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இப்போ இந்த புலம்பல்ல வந்து வாசிக்கும் பொழுது எரேமியா சொல்றாரு, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது. எருசலேம் பட்டணம் வந்து அழிஞ்சிருச்சு. சோ நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறான். அப்போ அவருடைய இரக்கங்களுக்கு ஒருபோதும் முடிவே இல்லை. அவங்க வந்து தவறு செய்யறாங்க இஸ்ரவேலர். ஆனாலும் கூட அவங்களை வந்து மனம் திரும்புறதுக்கு கால அவகாசம் கொடுக்கிறார். அவன் மனம் திரும்பாம போடும்போது தண்டிக்கிறார். தண்டித்த பிறகு கூட என் ஜனங்கள் கெட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் எப்படி வந்து கோழிதன் குஞ்சுகளை வந்து சிறுவன் கீழே கூட்டி சேர்க்கிறதோ அவ்வனமாய் ஒவ்வொரு முறையும் அவர் தவறு செய்தாலும் கூட அவருடைய கால அவகாசம் கொடுத்து மனம் திரும்புதலுக்குள்ள கொண்டு வந்து கர்த்தர் மீண்டுமாக அவரை சேர்த்துக் கொள்ளுகிறார் அப்படின்ற பழைய ஏற்பாட்டுல அநேக முறை நாம் வாசிக்கிறோம். அப்ப அது போலதான் நீங்களும் நானும் ஒருவேளை தவறாக சில காரியங்களை வந்து விழுந்து போயிட்டா கூட நம்ம வந்து மீண்டுமாக மனம் திரும்பி கர்த்தர் அழைக்கும் போது சத்தத்தை கேட்டு அவர் அருகாமையிலே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனால் அவருடைய இரக்கத்திற்கு வந்து ஒரு முடிவே இல்லை. அவர் இரக்கங்களுக்கு ஒருபோதும் முடிவில்லை. விசுவாசம் குறையும் போது சில டைம் நம்ம விசுவாசம் குறையும், நமக்கு பாவங்கள் செய்யறது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஆனாலும் அதுக்கு வந்து ஒருவேளை கர்த்தர் நம்ம உணர்த்தார் அப்படின்னா உடனே மனம் திரும்புதலோட வர சொல்லி கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரும் அழைக்கிறதாக இருக்கிறார். ஆனா அவர் வந்து சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். அவர் வாக்குத்தத்தம் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத தேவனாக இருக்கிறார். அப்போ அவர் சொல்லுகிறார், அவைகள் காலை தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். இப்போ ஒருவேளை இன்னைக்கு நம்ம வந்து இடரை விழுந்துட்டோம், ஆண்டவரே நான் மன்னிங்கப்பான்னு கேட்கும் பொழுது அவர் நம்ம மன்னிக்கிறார். அதுக்கப்புறம் வேற ஒரு காரியத்துக்கு வந்து உணர்த்துறாரா, இதுக்கு நீ மனம் திரும்ப மகனே மகளேன்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த காரியத்துக்கு மனம் திரும்பும் போது அந்த பாவத்தை மன்னிக்கிறார். அப்போ நம்ம வந்து ஒரு கில்ட்டி கான்சியஸ்குள்ளேயோ ஒரு ஆங்ஸைட்டிக்குள்ளேயோ நம்ம போகாம ஆண்டவர் என்னோட கூட இருக்கார், அவர் எப்போது என்னை கைவிடுவது இல்லை, அவர் வந்து மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது அவர் சத்தத்தை கேட்கிற மகளாக இருந்து நான் வந்து ஒரு பரிசுத்தமாக வாழ்வேன்ற ஒரு முடிவு எடுத்த பிறகு நம்ம ஒரு கில்ட்டி கான்சியஸ்குள்ள யாரும் போக தேவையில்லை. நம்ம கூப்பிடும் போது கர்த்தர் நம் சமீபத்தில் இருக்கிறார். வாசிப்போம். ஏசாயா 41:13. ஐசாயா 41:13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். சோ பாபிலோனின் எக்ஸைல் பத்தி நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. சோ அவங்க வந்து துரத்தப்படுறாங்க. இஸ்ரேல் வந்து அவங்க வந்து சிறைபிடிக்கப்பட்டு போறாங்க. அப்போ சிறைபிடி போனப்பட்டதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுடைய நாடு அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க வந்து ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு உபத்திரவங்கள் நிறைய இருக்கிறது. ஏன்னா ஊரை விட்டு வெளியூருக்கு போயாச்சு, அந்த இடத்த அடாப்ட் ஆகணும், அங்க எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ நஷ்டங்கள், தன் சொந்த ஊர்ல வாழ முடியல. சோ இவ்வளோ பிரச்சனைகள் வந்து அந்த இடத்துல இருக்குது. அப்ப அந்த பிரச்சனை இருக்கும் பொழுது அங்க பேசுறாரு, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்றார். அப்போ அந்த நாட்டை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டாச்சு. அந்த ஜெருசலேம் பட்டணம் வந்து நெருப்பெல்லாம் சுற்றிருக்கப்பட்டு முடிஞ்சது. அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. எல்லாம் முடிந்த பிறகு கூட கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், அதுக்கப்புறமாக கர்த்தராகி நான் உன் வலது கையை பிடித்து அப்படின்னா he will not abandon us. நம்மளை வந்து கைவிட மாட்டார். அது எவ்வளவு கஷ்டம். நம்ம வந்து அவருக்கு விரோதமாக நம்ம நடந்திருக்கிறோம், பல டைம் நடந்திருக்கிறோம். ஆனாலும் கூட ஏதாவது ஒரு காரணத்துல வந்து நம்மிடம் பேசி நம்ம இருதயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நம்ம பாவங்களை மன்னித்து நம்மை வந்து ரட்சிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எவ்வளவு கர்த்தருக்கு விரோதமாக இருந்தாலும் கூட அவர்கள் வந்து வணங்கா கழுத்துள்ள பிள்ளைகளா இருந்தும் கூட கர்த்தரை பல தடவை வந்து மறுதலிச்சு அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நடப்பித்து கூட அவர் சொல்றார், இந்த இடத்துல உன் வலது கையை நான் பிடித்து நான் உன்னை விடவே மாட்டேன்,
நீ பயப்படாத. ஏன்னா பயப்படாத எழுதியிருக்கிறார். இந்த பயப்படாதன்ற வார்த்தை வந்து இது ஒரு கட்டளை மாத்திரமல்ல, இது ஒரு வாக்குத்தத்தமாக நமக்கு இருக்கிறது. அப்ப எதை குறித்து பயப்பட வேண்டாம், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அப்போ நம்முடைய தேவையின் போது நம்ம வந்து எப்ப பலவீனமாக இருக்கிறோமோ அந்த நேரத்துல கர்த்தருடைய பலன் நம்மோட கூட இருக்கிறது என்பதற்கு இந்த வசனம் நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்கு. அப்போ பயப்பட வேண்டாம், ஏன்னா கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். நான் முன்னாடி போனாலும் என் கூட இருக்கிறார், பின்னாடி வந்தாலும் என் கூட இருக்கிறார், என்னை கரம் பிடித்து என்னை வழி நடத்துவேன்னு சொல்லுகிறார். அப்போ நான் ஏன் பயப்படணும், நான் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க முடியுதுங்க. வாசிக்கலாம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் வசனம் 28 முதல் 30 வரை. Matthew 11:28-30. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். ஆமென். ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. அப்ப நமக்குள்ள வந்து ஆவியில ஏதாவது ஒரு சோர்வு, இல்ல மனதுல ஏதாவது ஒரு சோர்வு, இல்ல வந்து உடல்ல ஏதாவது ஒரு சோர்வு, ஏதாவது ஒரு வெட்கமோ, இல்ல வந்து ஒரு 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 பதட்டமோ, இல்ல ஒரு குற்ற உணர்ச்சியோ எதுவா இருந்தாலும் சரி, நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருந்தாலும் சரி, நமக்குள்ள ஒரு பாரம் இருக்கு அப்படின்ற நீங்க நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இது ஒரு ஓப்பன் இன்விடேஷன். இது ஸ்பெசிபிக்கா இவங்களுக்கு அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, இது எல்லாருக்கும் இருக்கிறது. யாருக்கெல்லாம் வருத்தம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் பாரம் இருக்கிறதோ, அவ எல்லாரும் கர்த்தர் வந்து கையை விரித்து கேட்கிறார், நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப இளைப்பாறுதல் அப்படின்றது வந்து இட்டர்னல். அப்போ நித்திய ஜீவன் கண்டிப்பா நமக்கு தரப்போறாருன்றது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா இந்த வாழ்க்கையில இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம், இயேசு கிறிஸ்து வெளிப்பட போற அந்த சூழ்நிலை வரைக்கும் வந்து நமக்குள்ள எந்த பாரங்கள் இருந்தாலும் சரி, எந்த வருத்தங்கள் இருந்தாலும் சரி, அவரிடத்தில் வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதல் அப்படின்றது வந்து அந்த உள்ளான மனுஷனுக்கு வந்து ஒரு சமாதானத்தை நான் தருகிறேன். ஏன்னா அந்த சமாதான இன்மையில தானே நமக்கு வந்து பிசிக்கலா ஒரு இஷ்யூ வந்தா நம்ம பதட்டப்படுறோம், ஆவிக்குரிய வந்து ஒரு சோர்வு வரும் பொழுது பதட்டப்படுறோம், இல்ல ஒரு வெட்கமோ, இல்ல நம்ம அவமானப்படுத்துறாங்களோ, இல்ல ஒரு பதட்டம் வரும்போதோ, இல்ல ஒரு குற்ற உணர்ச்சி வரும் பொழுதோ, இல்ல ஒரு மன ரீதியான ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுதோ நம்ம எல்லாரும் சோர்ந்து போகிறோம். ஆனாலும் அந்த ஏன் சோர்வு வருது, உள்ளான மனுஷன் ரொம்ப பதட்டப்படுறான். அப்போ அந்த நேரத்துல அவர் சொல்லுகிறார், நேரத்துல நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது வந்து வெறும் பிரச்சனைக்கு மாத்திரம் விடுவில்ல, நம்ம வந்து உள்ளான மனுஷன் வந்து இன்னும் பலப்படுறான், அந்த பலத்தையும் அவரே தருகிறேன் அவர் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு மாத்திரம் கர்த்தர் விடுதலை தருவான்ற அந்த எண்ணங்களோடு இல்லாம அந்த உள்ளான அந்த ஆத்மா அது பலப்படுகிறது. அந்த ஆத்மா பலப்பட்டு இன்னும் அந்த அழிந்து போகிற பொன் அக்கினால் சோதிக்கப்படுவது போல நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு அது புடமிடப்பட்டு கர்த்தர் விரும்பத்தக்க அந்த பரிசுத்தத்தை நோக்கி நம்மால நகர்ந்து போக முடியும். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல் 10 வரை. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஆமென். ஆமென். நாங்க இப்போ வந்து பவுல் வந்து அந்த ஷிப்ரெக், அந்த கப்பல் வந்து சேதமடைகிற அந்த சூழ்நிலையில இருக்கிறார் அந்த இடத்துல. அப்ப அதை பத்தி அவர் பேசிட்டு இருக்காரு, நாங்க வந்து மரிக்க வேண்டிய சூழ்நிலை, மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம். அப்ப நான் சாகதான் போறோம், ஏன்னா தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு வழிவகையுமே இல்லை. ஏன்னா கப்பலுக்குள்ள இருக்கிறோம், கப்பல் சேதமடைஞ்சது, காட்டு அடிக்குது, அப்போ இதுக்கு மேல வந்து என் உயிர் தான் போகும், அதுக்கு மேல வேற வழி இல்லைன்ற மாதிரி யோசிக்கக்கூடிய அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில கூட அவங்க என்ன விசுவாசிக்கிறாங்க, அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார், அவரையே நான் நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்முடைய பிரச்சனைகள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் சரி, ஏன்னா பவுல் இந்த இடத்துல தன் உயிரே போக போகுது, ஒருத்தரும் மிஞ்ச மாட்டாங்க, எல்லாருமே சாக போறன்ற அந்த நிச்சயத்தோட இருந்தும் கூட, ஏன்னா மரிச்சாலும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார் நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. ஆனாலும் அப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவருக்குள்ள இருந்த போது கூட அவர் வந்து கர்த்தர் மீது முழு நிச்சயமான நம்பிக்கை அவர் வைத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் எப்படி சொல்றாருன்னா, இப்பொழுது தப்புவிக்கிறார்,
அவர் இன்னைக்கு என்னை காப்பாத்தினாரு, இன்னும் காப்பாத்துவாரு, எப்பயுமே என்னை காப்பாத்திக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா என்னோட கூட கர்த்தராகிய தேவன் இருக்கிறார். அவர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது இக்கட்டான சூழ்நிலை எது வந்தாலும் பரவாயில்ல, அந்த எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் என் பட்சத்திலிருந்து என்னை காப்பார் அப்படின்ற முதல்ல அந்த விசுவாசம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் வளரணும். ஏன்னா பிரச்சனை வரும் பொழுது நம்ம சோர்ந்து போயிடுறோம். சோர்ந்து போயிட்டு கர்த்தர் தூரமாக இருக்கிறார், என்னை விட்டு விலகி போயிட்டார் அப்படின்னு நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதன்படியே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆக ஆரம்பிச்சிருது. அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு இந்த சத்ரு நம்ம இருதயத்துல விதைக்கிற அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம கர்த்தர் என் பட்சத்திலே இருக்கிறார் என்ற உறுதியோட, ஏன்னா தவறு செய்கிறது மனித இயல்பாக இருக்கிறது. ஏதாவது ஒரு தவறு செய்கிறோம், நம்ம விழுந்து போகிறோம். ஆனாலும் கூட கர்த்தர் நம்முடைய கூட இருந்து ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து நம்ம பிள்ளை மனம் மாறும் அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு நம்முடைய கூட இருந்து அவர் நம்மை வழிநடத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். அப்போ இவ்வளவு நேரமா பார்த்த இந்த வசனங்கள்ல சங்கீதம் 34:17 படியாக கர்த்தர் நம் சத்தத்தை கேட்கிறார். நம்ம உண்மையாக அவரை தொழுது கொள்ளும் பொழுது, அவரை கூவிக்கு அழைக்கும் பொழுது அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ எபிரேயர் 4:14 பார்த்தது போல நம்ம தைரியமாக நம்ம இயேசு கிறிஸ்துவோட பிள்ளையாக இருக்கிறோம், எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. இந்த ஷேம், அந்த அவமானமோ அந்த வெட்கமோ எது குறித்து நம்ம யோசிக்காம தைரியமாக அவர் கிருபாசன தண்டலை சேரத்துக்கு நமக்கு அவர் கிரேஸ் கொடுத்திருக்காருன்னு பாக்குறோம். அப்போ அது மட்டும் இல்லாம புலம்பல்ல வாசிச்சோம் பாத்தீங்களா, 3:22-23 அது அவருடைய கிருபை காலை தோறும் புதிதாக இருக்கிறது பாக்குறோம். அப்போ கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், அவர் இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவர் என்றும் நம்மோட கூட இருக்கிற காரியங்களை பார்த்தோம். ஏசாயா 41:13 வாசிச்சது போல அவர் என் கரத்தை பிடித்து என்னை வழிநடத்துகிறார், என்னை ஒருபோதும் விடவே மாட்டார் அப்படின்னு பாக்குறோம். அப்போ சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரை மத்தேயு 11:28 சொல்றது போல நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்றார். அப்போ வசனம் 29 சொல்கிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ அவரிடத்தில் கற்றுக்கொள்ள சொல்றது என்ன அப்படின்னா, அவருடைய சீஷனாக நம்ம எல்லாரும் மாறணும். ஏன்னா அவருடைய நுகம், அவருடைய கட்டளைகள், கற்பனைகள் ஒன்றும் பாரமானவைகள் அல்ல அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்ப அது பாரமானவைகள் அல்ல அப்படின்னா அது பாரமானவைகள் அல்லதான். அப்ப அந்த கட்டளைகளை கேட்டு அதன்படி புரிந்து கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது நம்ம ஒரு சீஷர்களாக மாறுகிறோம். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்ப இது எல்லா கண்டிஷன்ஸும் ஃபில் பண்ணும் பொழுது அப்போ இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்து அவருக்கு பிரியமான காரியங்களை நடப்பித்து அவருடைய சீஷனாக நம்ம வாழும் பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்பதற்கு இந்த வசனம் நமக்கு ஆதாரமாக இருக்குது. அப்போ கடைசியா அந்த பவுல் எழுதுறார் பாத்தீங்கல்ல, நான் மரண தருவாயில் இருந்து கூட கர்த்தர் என்னை ரட்சித்தார். இப்ப இவ்வளவு நேரமா என்ன பார்த்தோம்னா, இவர் எவ்வளவு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி கர்த்தரிடம் விசுவாசம் வைத்து அமர்ந்து அவரிடம் ஜெபித்து நம்ம உண்மையாய் அவரை தொழுது கொள்ளும் பொழுது அவர் நம்மை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார்னு பாக்குறோம். இரண்டாவதா பார்க்க போற தலைப்பு, நொறுங்கிய இருதயத்தோடு கர்த்தரிடம் சேரும் பொழுது அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். அப்போ ஒரு தாழ்மையுள்ள ஒரு இருதயம், அது மட்டும் இல்லாம ஆண்டவரே நீங்க முழுமையாக பொறுப்பெடுத்துங்க, என்னால இதுக்கு மேல முடியல அப்படின்ற மாதிரி தன்னை முழுமையாக அவரிடம் ஒப்பு கொடுத்து முழுமையா கம்ப்ளீட் சரண்டர், அவரிடம் சரண்டர் ஆகும் பொழுது கர்த்தர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். வாசிப்போம் சங்கீதம் 51:17, Psalms 51:17. தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஆமென். ஆமென். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். ஆனா அவர் தான் பாவம் செய்யும் பொழுது வருஷத்துக்கு 3 முறை நீங்க எல்லாரும் கிளம்பி எருசலேமுக்கு வாங்க, பலி செலுத்துங்க அப்படின்ற கட்டளைகளை கொடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆனாலும் கூட தாவீது இதை உணர்ந்த மகனாக தான் இருக்கிறார் இந்த இடத்துல. ஆனாலும் பெத்ஷெபாவோட அவர் ஒரு தவறு செய்கிறார். அது மாத்திரமல்ல, உரியாவை அவர் கொல்லுகிறார். இது எல்லாம் கொன்ன பிறகு கூட தான் செய்த தவறு அப்படின்ற அந்த உணர்வு வரும் பொழுது அவர் சொல்றார் அந்த இடத்துல, தேவனுக்கு ஏற்ற பலிகள், நான் எவ்வளவுதான் ஆடு மாடுகளை பலி செலுத்தினாலும் சரி என் பாவங்களுக்கு அது கழுவாயாக போறது இல்லவே இல்லை. தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தான் பாவி, தான் தப்பு செஞ்சுட்டேன், கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்து விட்டேன் என்ற உணர்வு ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு பயந்து இனிமே அதை செய்ய மாட்டேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகிற பாத்தீங்களா, அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த உண்மையான அந்த தாழ்மையுள்ள அந்த இருதயத்தை, அந்த உண்மையான மனதோட நான் மாறுறேன் ஆண்டவரே, இனிமே இப்படி இருக்க மாட்டேன் ஆண்டவரே, உங்க துக்கப்படுத்திட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எப்ப மனம் திரும்புவதோட நம்ம போகிறோமோ அப்ப சொல்றாரு, தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். இது உண்மை உள்ள ஒரு வார்த்தை, இது வாக்குத்தத்தமாக நமக்கு இருக்கிறது. அப்ப பாவம் செய்கிறது மனித இயல்புதான். ஆனா பாவம் அப்படின்ற உணர்வு என்னைக்கு வருகிறதோ, என்னைக்கு மனம் திரும்ப வேண்டும் என்ற அந்த உற்சாகம், அந்த ஆசை எனக்கு வருதோ,
கர்த்தரிடம் கூவி கேட்கும் பொழுது அவர் நம்ம இருதயத்தை அவர் நம்மை ஒரு போதும் விட மாட்டார்னு புரிஞ்சுக்க முடியுது. அப்போ அந்த உண்மையான அந்த வர்ஷிப் அந்த இருதயத்துல வரணும். வெறும் வாயில மாத்திரம் இல்லாம நான் மனம் மாறுறேன் வசனங்களை வாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன் அப்படின்ற வெறும் வாயின் வார்த்தைகளை மாத்திரம் இல்லாம அந்த உள்ளான மனுஷன் அது முழுமையான அது மாற்றத்தை உள்ள இருந்து அது ஆரம்பிக்கணும். ஆல்ரெடி எக்ஸாம்பிள பார்த்திருக்கோம். பட்டாம்பூச்சி எப்படி அது பூச்சியா இருக்கும் பொழுது அது எப்படி உள்புறமாக இருந்து வெளிப்புறமாக தன்னை மாற்றிக்கொண்டு ஒரு பட்டு பூச்சியாக மாறுகிறதோ, அது போல நாம் உள்ளான மனுஷன் முழுமையாக உள்ளிருந்து வெளிப்புறமாக மாற்றத்தை அடையணும். ஏன்னா நானும் டெய்லி 2 அதிகாரம் படிக்கிறேன், 10 அதிகாரம் படிக்கிறேன், நானும் ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு வெறும் வாயின் வார்த்தைகளை மாத்திரம் இல்லாம இது வசனத்தை கேட்கிற பிள்ளைகளாய் மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு முறையும் அது வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்புதலுக்குரிய இருதயத்துக்குள்ள வரணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு விரும்புகிறார். ஏன்னா நம்ம எப்ப மனம் திரும்பி அவரிடம் போகிறோமோ அவர் தயவு பெருத்திருக்கிறது, அவருடைய கிருபை அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. அவர் நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில எந்த குறைகள் இருந்தாலும் அதை மாற்றி தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏசாயா 57:15 வாசிக்கலாம். ஐசாயா 57:15. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஆமென். தேவன் எப்பேற்பட்டவர் அப்படின்ற காரியத்தை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அவருடைய தன்மை என்ன, அவருடைய நேச்சர் என்ன பார்க்கும் பொழுது நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். அப்ப தன்னுடைய பராக்கிரமத்தை தான் எப்பேற்பட்ட தேவன் தான் எங்கே வாசம் பண்ணுகிறார், தேவாதி தேவன் வானங்களில் அவர் உன்னதத்திலே வாசம் பண்ணுகிற தேவன், நான் அங்க உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்க சொல்லுகிறார். அது சொல்லி முடிச்சு சொல்றாரு, பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். அவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறார், அவர் தன்னுடைய நேச்சர் என்ன, அவர் மோஸ்ட் ஹோலி, அந்த ஹையஸ்ட் பிளேஸ், அவர் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கார். அவரை சுற்றி தூதர்கள் எப்பொழுதுமே பரிசுத்தர் பரிசுத்தர்னு போட்டுட்டே இருக்கிறாங்க. அவர் அப்பேற்பட்ட ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிற தேவன் பணிந்தவனின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கு, நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கு, நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளிடத்தில் வாசம் பண்ணுகிறேன், அப்படியே இறங்கி வரேன் அப்படின்றார். நான் எங்க உட்கார்ந்து இருக்கிறேன், ஆனாலும் கூட ஒரு நொறுங்கின இருதயத்தோட பணிந்த ஆவி எனக்கு இருக்கும் பொழுது நான் அவர்களோட கூட வாசம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்லுகிறது. அப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இந்த வார்த்தைகள் மூலமா நொறுங்கி இருதயம் நமக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா கர்த்தர் நம் பட்சத்திலே இருக்கிறார் என்பதை நம்ம இந்த வசனங்கள் மூலமாக உணர முடிகிறது. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 14, 2 Chronicles 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். ஆமென். ஆமென். சோ என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், அப்ப நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் ஜனங்களாக இருக்கிறோம். அவர் சொல்லுகிறார் தங்களை தாழ்த்தி. அப்ப தனக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு பாவம் இருக்கு அப்படின்னு உணர்வு இன்னைக்கு வருகிறதோ அன்னைக்கு நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி அவர் முகத்தை தேடி, அவர் முகத்தை தேடிதான் என்ன, அப்போ அவர் சொல்லுகிறார் நம்ம செய்கிற எல்லா காரியங்களிலேயும் கர்த்தருக்கு அது பிரியமா இருக்குமா, ட்ரை டு ப்ளீஸ் ஹிம். இப்ப நம்ம வேலை ஸ்தலத்துல போறோம், இப்ப தான் மேனேஜருக்கு நான் செய்யற காரியங்கள் அது ப்ளீசிங்கா இருக்கணும். ஏன்னா ப்ளீசிங்கா இருந்தா மட்டும்தான் என்ன நடக்கும், ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும். அப்போ என் கரியர்ல க்ரோ ஆக முடியும். அப்போ எனக்கு மேல இருக்கிறவங்களை எப்பயுமே ப்ளீஸ் பண்றதுதான் வாழ்க்கை முறையா இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அது போல அதுக்கு உலக பிரகாரமா செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம நித்திய ஜீவனை அடைய வேண்டும், கர்த்தரின் பட்சத்தில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்த நீங்களும் நானும் அவர் சொல்றாரு என் முகத்தை தேடுங்க. அப்ப நம்ம செய்கிற எல்லா விஷயத்திலையும் கர்த்தர் பிரியமாக இருப்பாரா இல்லையா? அப்போ தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்ப இது எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகு அப்பொழுது அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகுது. அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அப்படின்றாரு. அப்போ இது ஒருத்தர் செய்யற காரியம் என்ன ஆகுதுன்னா, ஒருத்தரா நம்ம எல்லாரும் மனம் மாற ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சபையில கர்த்தர் சேமத்தை கொண்டு வருவேன், நாட்டுக்கே சேமத்தை கொண்டு வருவேன்னு சொல்லி இங்க வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அப்போ இது இஸ்ரவேலுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அப்ப நமக்கும் கூட ஏதோ நான் ஒருத்தர் தானே அப்படின்ற மாதிரி இல்லாம நம்ம ஒவ்வொருவரா மனமாற்றத்துக்குள்ள வரும்பொழுது நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் நடப்பித்து பொல்லாத வழிகளை நீங்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு சபையாக நமக்கு ஒரு உதவி செய்யறேன்னு சொல்றாரு.
வாசிப்போம் யோவேல்ல 2ஆம் அதிகாரம் வசனம் 12 முதல் 13 வரை. ஜோயல் 2:12-13. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். தேவன் எப்பேற்பட்டவர்னு சொல்லி பாருங்களேன். நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். நம்ம பாவிதான், நம்ம பாவத்துல தான் இருக்கிறோம். ஆனாலும் அவர் நம்ம ஒரு மோட்டிவேஷன். இந்த வசனம் பாத்தீங்கன்னா, அதனால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம கூப்பிடுறாரு, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமா இருக்கிறார். அப்போ தான் எப்பேற்பட்டவர் அப்படின்ற விஷயத்த நமக்கு புரிய வைக்கிறார். நான் எப்பேற்பட்டவராக தான் இருக்கிறேன், அதனால நீங்க என்னிடத்தில் திரும்பி வாங்க. நீங்க ஒரு தாழ்மையுள்ள ஒரு இருதயத்தோட என்கிட்ட திரும்பி வாங்க. நான் உங்களை மன்னிக்கிறேன், என் பிள்ளைகளை நான் சேர்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த வெளிப்புறமான ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற பிள்ளைகளாக இல்லாம உள்புறமாக அந்த உள்ளார மனுஷன் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ என்ன சொல்றாரு? உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடம் திரும்புங்கள். வெறும் அவுட்வேர்டா இல்லாம, வெறும் யாராவது பாக்குறாங்க, இல்ல நானும் ஜெபம் பண்றேன், நானும் வசனம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளிப்புறமான ஒரு மாற்றத்தை கொண்டு வராம ஒரு உள்புறமான ஒரு மாற்றம். அத சொல்றாரு, உங்கள் வஸ்திரங்களை அல்ல, எக்ஸ்டர்னலா நீங்க மாற்றத்தை கொண்டு வரதை விட உங்கள் இருதயங்களை கிளத்தி கொண்டு, அப்ப எங்கெல்லாம் கர்த்தருக்கு வேதனை உண்டாக்கத்தக்க வழி இருக்கிறதோ அதை தேடி ஆராய்ந்து கண்டுபிடித்து நீங்க மனம் திரும்புங்க. ஏன்னா அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ள தேவனாக இருக்க, அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வாசிப்போம் யாக்கோபு 4:8, ஜேம்ஸ் 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆமென். சோ தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் அப்படின்னு பாக்குறோம். அப்போ முதல்ல நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நம்ம சரி தவறு, கர்த்தருக்கு இது பிரியமில்ல, இப்ப உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்ற காரியங்களை உணர்ந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப அவர் சொல்லுகிறார், அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் அவர் சேருவார். அப்போ அது மாத்திரம் இல்ல, பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இரு மனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அப்ப நம்ம கர்த்தரிடம் பக்கத்துல போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன பண்றாருன்னா நம்மை அவர் சுத்திகரிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அப்போ ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்க ஆரம்பிக்கணும். எங்கெல்லாம் வேதனை உண்டாக்கத்தக்க வழி இருக்குது என்பதை நம்ம உணர்கிறோமோ அந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் நம்ம பாவத்தை விட்டு தூரம் போய் கர்த்தரிடம் பக்கத்துல வரும் பொழுது அவர் நம்மை சுத்திகரிக்கிற தேவனாக இருக்கிறார். 1 யோவான் 1:9 வாசிக்கலாம். 1 John 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இப்போ அறிக்கை இடணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு மனத்தாழ்மை வரணும், நான் பாவின்ற உணர்வு வரணும். வந்தாதான் அறிக்கை இடவே நம்மளால முடியும். அப்போ முதல்ல நான் ஒரு பாவின்ற உணர்வோட ஆண்டவரே எனக்கு ஒரு உதவி தேவை ஆண்டவரே அப்படின்ட்டு நம்மை நாமே தாழ்த்தி ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோட கர்த்தரிடம் நம்ம சரண்டர் ஆகும் பொழுது, நம்மை நாமே அவரிடம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் அவர் நீதியும் அவர் உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, இப்ப யாக்கோபுல வாசிச்சோம் பாத்தீங்களா, 4:8, இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அப்போ அந்த காம்ப்ரமைஸ்க்குள்ள போகாதீங்க. இருமனம் உள்ள பிள்ளைகளாக இல்லாம இது செய்யட்டுமா அது செய்யட்டுமா, இதையும் செய்யலாம் அதையும் செய்யலாம்ன்ற மாதிரி ஒரு இருமனம் உள்ள பிள்ளைகளாக இல்லாம அந்த காம்ப்ரமைஸ்ன்ற இடத்துக்கு போகவே போகாம கர்த்தருக்கு இது பிரியமா இருக்குமா இல்லையா, பிரியமா இல்லைன்னா அதை செய்ய மாட்டேன், பிரியமா இருக்குன்னு அதை செய்ய வேண்டாம் அந்த உறுதியோட இருந்து ஒரு மனத்தாழ்மை உள்ள ஒரு இருதயத்தோட நம்ம ஒரு பாவம் செய்திருந்த போது அவர் மன்னிப்பு கேட்டா கண்டிப்பா அவர் மன்னிப்பதற்கு தயவுபடுத்த தேவனாக தான் இருக்கிறார். வாசிப்பா அடுத்ததா எரேமியா 29ஆம் அதிகாரம் வசனம் 13, ஜெர்மையா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆமென். இப்ப மூன்றாவதா பாக்குற தலைப்பு, முழு விசுவாசத்தோடு நம்ம கர்த்தரை தேடும் பொழுது அவர் நமக்கு சமீபமா இருக்கார். இது வரைக்கும் நம்ம 2 தலைப்பு பார்த்திருக்கிறோம். முதல் தலைப்பு இக்கட்டு காலத்தில் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறான்ற வசனங்களை நம்ம தியானிச்சோம். 2வது நொறுங்கிய இருதயத்தோடு கர்த்தரிடம் சேரும் பொழுது அவர் நமக்கு சமீபமா இருக்கிறான்னு பார்த்தோம். 3ஆவதா பார்க்கிற தலைப்பு, முழு விசுவாசத்தோடு அவரை தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு சமீபமாய் அவர் இருக்கிறார். அப்போ எரேமியா 29:13 சொல்ற பிரகாரமாக, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள்.
நம்ம வந்து கர்த்தரிடம் ஒரு பிரேயர் எடுத்து வைக்கிறோம், ஒரு ஜெபம் பண்றோம். ஆண்டவரே எனக்கு இது வந்து பிரச்சனை இருக்கு, ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வெறும் வாயில மாத்திரம் சொல்லுகிற பிள்ளைகளா இல்லாம, நான் கேட்டா அது எனக்கு செய்வார்ன்ற அந்த முழு நிச்சயமான ஒரு விசுவாசம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அப்போ வெறும் ஹோப்பா மாத்திரம் இல்லாம கன்சிஸ்டன்டா அந்த தேடினீர்கள் ஆனால் அப்படின்ற வார்த்தையை படிக்கும் பொழுது ஏதோ ஒரு முறை மாத்திரம் சொல்லி முடிச்சுட்டன்ற மாதிரி இல்லாம ஒவ்வொரு முறையும் அது கன்சிஸ்டன்டா, அது வந்து வெறும் ஹோப்பா மாத்திரம் இல்லாம அதை சீக் அண்ட் பர்சியூ, அதை தேடி பின்தொடர வேண்டும் சொல்லி வாசிக்கிறோம் பாத்தீங்களா. அதை தேடி பின்தொடரும் பொழுது கண்டிப்பா கர்த்தரை நாம் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவர் நம்ம சமீபமாக தான் இருக்கிறான்னு பார்த்துட்டு இருக்கோம். வாசிக்கலாம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 7 முதல் 8 வரை. Matthew 7:7-8. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆமென். ஆமென். இங்க பாத்தீங்கன்னா கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள், அப்புறம் கேட்கிறவன், தேடுகிறவன், தட்டுகிறவன் பாக்குறோம். அப்ப இதுல என்ன புரிய வருது அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி. இப்ப ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதை கர்த்தரிடம் இருந்து பெற்றுக்கொள்ள காலம் மட்டுமாக அதை பின்தொடர வேண்டும். அந்த லெவல் ஆஃப் என்கேஜ்மெண்ட் நம்ம வந்து எவ்வளவு பின்தொடர்ந்து போகிறோம். அவர் சொல்றாரு, நீங்க கேளுங்க அப்பொழுதும் கொடுக்கப்படும், தேடுங்க அப்ப கண்டிடுவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுதும் கொடுக்கப்படும். எல்லாத்துக்கும் கண்டிஷன் இருக்கு. கேட்டா உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுனா கண்டிப்பா கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்சிஸ்டன்டா இந்த விஷயத்தை செய்யும் பொழுது நமக்கு வந்து எல்லாம் திறக்கப்படும் பாக்குறோம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது அப்படின்னு பாக்குறோம். அப்போ நம்ம வந்து கர்த்தரிடம் கேட்கும் பொழுது ஏதோ வந்து அந்த வேண்டா வெறுப்பா செய்யற மாதிரி எல்லாம் கர்த்தர் இங்க இல்ல. அவர் வந்து ஆர்வத்தோடு நம்ம என்ன வேணுமோ நமக்கு அதை கேட்டு நமக்கு அது வந்து கொடுக்கிற தேவன் அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா முழு விசுவாசத்தோடு கர்த்தரிடம் நம்ம கேட்டோம்னா கண்டிப்பா அது நமக்கு கிடைக்கும். ஏன்னா அது கன்சிஸ்டன்டா இருக்கணும். அதான் இங்க சொல்லுது. இந்த வார்த்தைகள் 3 வார்த்தைகள் பாக்குறோம். ஆஸ்க், சீக், நாக். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். இதை செய்யும் பொழுது கன்சிஸ்டன்டா அந்த லெவல் ஆஃப் என்கேஜ்மெண்ட் வந்து எப்பயுமே கர்த்தருடைய கூட இருக்கும் பொழுது கண்டிப்பா விசுவாசம் நமக்கு வளரவும் செய்யும். நம்ம விசுவாசத்தை கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை வாக்கியவும் அவர் பண்ணுவார். மார்க் 11ஆம் அதிகாரம் வசனம் 24 வாசிக்கலாம். மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆமென். நம்முடைய மைண்ட் செட் கம்ப்ளீட்டா மாற்றத்துக்குள்ள வரணும். ஏன்னா கர்த்தர் வந்து சொன்னதை செய்து முடிக்கிறவர், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவரு வந்து அவருடைய வசனங்கள் வானங்களில் நிலைத்திருக்கிறது. ஆனாலும் எனக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதா? அவர் சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்போ ஒரு விஷயத்தை கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்ப கன்ஃபார்ம் பண்றோமோ அந்த காரியம் வந்து அப்பதான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி இங்க கர்த்தர் சொல்லுறாரு. அவிசுவாசத்துக்கு இடமே இல்லை. நம்ம கேட்கிற காரியங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படியான ஒரு ஜெபமாக இருந்துச்சு அப்படின்னா, அவருடைய கட்டளைகளுக்கு நியமங்களுக்கும் ஒருபோதும் விரோதமான காரியமாக இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, அது எனக்கு கிடைக்கும்னு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா இந்த வார்த்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தை, அது உண்மையும் ஜீவனும் உள்ள வார்த்தையாக இருக்கிறது. எபிரேயர் 11:6 வாசிக்கலாம். ஹீப்ரூஸ் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். இப்ப எவ்வளவு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் பாத்தீங்களா இதுல. இப்ப நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம கேட்க நடக்க மாட்டேங்குது, டவுட் வருது, கர்த்தர் எனக்கு தூரமா இருக்கிறாரு, என் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாரு, ஏன் இப்படி பண்றாரு, இந்த மாதிரி பல 1000 கேள்விகள் நமக்குள்ள வரலாம். அதெல்லாம் அவிசுவாசத்துக்கு வழிவகை செய்கிறது. இது ரொம்ப கிளியரா இருக்கு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிற பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவர் கண்டிப்பா நம்மை வந்து பலன் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம அமைதியோட காத்திருக்க வேண்டியதுதான். அவர் வந்து நம்ம கேட்கிற அந்த வேகத்துக்கு வந்து கர்த்தர் செய்வாரான்னு பார்த்தா அவருக்குன்னு ஒரு டைம் இருக்கு, அவருக்குன்னு ஒரு சீசன் இருக்கு. ஆனாலும் கூட மத்தேயுல வாசிச்ச போல கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் அப்படின்னு பாக்குறோம். ரோமர் 10:17 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமென். ஆமென்.
அப்போ நம்முடைய விசுவாசத்தோட அந்த குவாலிட்டி, நம்ம விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குது, அது எவ்வளவு குவாலிட்டியா இருக்குன்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும்னா நமக்குள்ள எவ்வளவு வார்த்தை இருக்குது அப்படின்றதான். அப்ப இருந்தா மட்டும்தான் நம்முடைய விசுவாச அளவே வந்து நமக்கு புரியும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை வெறும் வாசிக்கிற பிள்ளைகளை மாத்திரம் இல்லாம அந்த வார்த்தைகளை முழுமையாக உட்கொண்டு அந்த வார்த்தை இருதயத்திலே நிறுத்தி அந்த வார்த்தையின்படி நம்ம எப்ப வாழ ஆரம்பிக்கிறோமோ, அந்த வார்த்தையின் மேல எப்ப முழுமையான நம்பிக்கை நமக்குள்ள வருகிறதோ, அப்போ நம்ம குவாலிட்டி, வசனங்கள் எவ்வளவு உள்ள போகுதோ பாத்தீங்கன்னா நம்முடைய விசுவாச அளவு ஆட்டோமேட்டிக்கா வந்து வளர ஆரம்பிச்சிடும். அப்ப அதெல்லாம் சொல்றாரு, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். சோ விசுவாசம் வந்து கேள்வி கேட்கறதுனால இல்ல, விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து வளர ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து விசுவாசத்துல வளர ஆரம்பிச்சிடும். அப்ப இன்னைக்கு விசுவாச குறைபாடு உங்களுக்கும் எனக்கும் இருக்கு அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய முதல் வேலை என்ன? தேவனுடைய வசனங்களை எடுத்து அதை ஆராய்ந்து அதை வசனங்களை வந்து புரிந்து கொண்டு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்ப அவர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் வந்து கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அப்ப அந்த வார்த்தைகளை கேட்டு அதில் உணர்ந்து இது எனக்காக சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை எவ்வளவு உள்ள போகிறதோ அந்த உள்ள போக போக ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து விசுவாசம் வளர ஆரம்பிச்சிரும்ன்றதை பாக்குறோம். 1 பேதுரு 1 வசனம் 8 முதல் 9 வரை வாசிக்கலாம். 1 Peter 1:8-9. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஆமென். ஆமென். நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமா இருக்கிற சந்தோஷம் உள்ளவராய் களி கூர்ந்து பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல வந்து பேதுரு எழுதும் பொழுது ஆதி கிறிஸ்தவர்கள் வந்து இந்த ஏர்லி கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உபத்திரவங்கள் நிறைய இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துவ அவங்க பார்த்ததில்லை. ஆனாலும் பார்க்காமலே அவங்க வந்து எவ்வளவு விசுவாசித்தார்கள் அப்படின்னு பாக்குறோம். இது அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, இது நமக்கும் கூட தான். அப்போ நம்ம வந்து கர்த்தரை வந்து இன்னும் கண்ணால பார்க்கல, ஆனா அவரிடத்துல அன்பு கூறுகிறோம். அவரை தரிசிக்கல, ஆனா அவர் மேல விசுவாசம் வைக்கிறோம். அப்போ நமக்கு சொல்றது போல உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அப்போ இதுல வந்து உறுதியாய் தரித்திருக்கும் பொழுது நமக்கு வந்து ஆத்தும ரட்சிப்பு உண்டு என்பதை பார்க்கிறோம். இப்ப கடைசியா பார்த்த இந்த தலைப்பு பாத்தீங்கன்னா முழு விசுவாசத்தோடு கர்த்தரை தேடும் பொழுது அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்ததா பார்க்க போற தலைப்பு கர்த்தர் நம்மை சுகமாக்குகிறார். அப்ப நமக்கு வந்து அந்த காயங்கள் வந்து எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் சரி, அந்த பிசிக்கலோ எமோஷனலோ இல்ல ஸ்பிரிச்சுவலோ இந்த காயங்கள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் சரி, நம்ம கர்த்தர் வந்து அவர் வந்து ஒரு டிவைன் ஹீலர். நமக்கு வந்து ஒரு வந்து வியாதிகளையும் சரி காயங்களையும் சரி அவர் காயம் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். அவரிடம் அண்டி செல்லும் பொழுது அவர் நம்ம சுகத்தை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். வாசிப்போம். ஏசாயா 53 வசனம் 4 முதல் 5 வரை. ஐசாயா 53:4-5. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். ஆமென். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார் பார்க்கிறோம். சோ உண்மையாகவே அவர் அதை செய்தார். இது பழைய ஏற்பாட்டுல வந்து நமக்கு ஒரு தீர்க்கதரிசனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல அதை நிறைவேற்றியும் கர்த்தர் காட்டினார் நமக்கு. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய அன்பு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ஆழம் அகலம் நீளம் எதுவுமே இல்லை. அது ரொம்ப அவர் அவ்வளோ அன்பு கூர்ந்த தேவனாக இருக்கார். நாம எல்லாரும் சுகமாக இருக்க வேண்டும், எந்த ஒரு காயமும் இல்லாமல் நம்ம சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் நமக்காக காயப்பட்டு நமக்காக நொறுக்கப்பட்டு அவர் வந்து சிலுவையில வந்து ஒரு மரணித்து வெற்றி சிறந்தார்னு பாக்குறோம். அப்போ அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகம் இருக்கிறது என்பதை நம்ம எல்லாரும் உணரணும். ஏன்னா நம்ம யாரும் வந்து பிசிக்கலாவும் சரி எமோஷனலாவும் சரி எந்த ஒரு வியாதியும் இல்லாம ஒரு சமாதானத்தோட வாழ்க்கையை வாழணும்ன்றது கர்த்தருடைய சித்தம். சங்கீதம் 147:3 வாசிக்கலாம். Psalms 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஆமென். நம்ம பாக்குறோம் வந்து யாராவது ஒரு பிரச்சனை அப்படின்னா போய் அவங்க கூட உட்காந்துட்டு கவுன்சில் பண்ணிட்டு கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம கிளம்பி வந்துருவோம். ஆனா இந்த இடத்துல கர்த்தர் அப்பேற்பட்ட ஒரு கன்சோல் மட்டும் கொடுக்கல. சரி கவலைப்படாதன்ற மட்டும் சொல்லல, அவர் நிஜமாவே நொறுங்குண்ட இருதயத்தை வந்து அவர் காயம் கட்டுகிறார். இப்ப எப்படி துணி கழிஞ்சு போச்சு அப்படின்னா ஒரு ஊசி நூல் எடுத்து அதை எப்படி வந்து தைச்சு அதை மெண்ட் பண்றோமோ அது போல
நமக்கு வந்து நம்ம நொறுங்குண்டு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நேரத்துல கர்த்தர் நம்மோடைய கூட இருந்து நம் காயத்தை அவர் கட்டுகிற தேவனாக அவர் இருக்கிறார். அப்போ அந்த காயம் எவ்வளவு டீப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அவரிடம் வந்து நம்ம சரணடையும் போது அந்த காயத்தை அவர் கட்டுகிறார். அப்போ கர்த்தர் வந்து குணமாக்கக்கூடிய அந்த காயங்கள் ஆழத்துக்கு வந்து முக்கியம். எவ்வளவு பெருசா இருந்தாலும் கவலை இல்லை. ஆனா அது எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் சரி, அந்த காயத்தை இயேசு கிறிஸ்துவினால் கட்ட முடியும். நாம் அவரிடம் வந்து அண்டி செல்லும் பொழுது அவர் நம்மை பாதுகாக்கிறார், அவர் நம் காயத்தை கட்டுகிறார், அவர் நம்முடைய தேவனாக இருந்து நம்மை ரட்சிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனம் 16 முதல் 17 வரை வாசிக்கலாம். Matthew 8:16-17. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளை எல்லோரையும் சுஸ்தமாக்கினார். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். ஆமென். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் அவர் சுஸ்தமாக்கினார். அப்போ அவர் அந்த ஏசாயால வாசிச்சது போலவே 53:4-5 வாசிச்சது போலவே அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று. அப்போ அவர் எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிசிக்கலா ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை வந்து கர்த்தர் வந்து சுகத்தை கொடுக்க அவர் ரெடியா தான் இருக்கிறார். ஆனா சுகம் பெறாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணங்கள் இருக்கு, காரியங்கள் இருக்கிறது நம்ம நிதானித்து பார்ப்போம். வாசிப்போம். 1 பேதுரு 2:24. 1 Peter 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென். ஆமென். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார் பார்க்கிறோம். அப்ப நம்ம எல்லாரும் வந்து இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது, நம்ம எல்லாரும் தண்ணிக்குள்ள போன பொழுது நம் பாவங்களுக்கு செத்தோம். என்னைக்கு நம்ம வந்து தண்ணிக்குட்ட வெளியே வந்தோமோ அப்போ இயேசு கிறிஸ்துவின் நீதியால் நாம் மீண்டும் பிழைத்திருக்கிறோம். அப்போ அந்த வசனம் சொல்லுகிற பிரகாரமாக அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானீர்கள். அப்போ பாஸ்ட் டென்ஸ் எழுதப்பட்டிருக்கு. 2000 வருடங்களுக்கு முன்பாகவே உங்களுக்கும் எனக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த காயங்கள், அந்த சுகம் அப்படின்ற காரியம், சுகத்தை நாம் பெற்றுக்கொள்றதுக்கு வந்து எந்த ஒரு தடையுமே இல்லை. அந்த காயம் எவ்வளவு டீப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த காயத்தை கட்டுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் அது முடியுன்றதை பார்க்கிறோம். கடைசியா பார்க்க போற தலைப்பு, கர்த்தர் நம் தேவைகளை சந்திக்கிறவர். ஏன்னா இக்கட்டு காலத்துல வந்து கர்த்தரனுடைய கூட இருக்கிறார்ன்ற வாசனங்களை வாசிச்சோம். அப்போ ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தோட நம்ம அவர் அண்டி செல்லும் பொழுது அவர் நம்ம ரட்சிக்கிறார்ன்றதை பார்த்தோம். அது மாத்திரம் இல்லாம ஒரு நொறுங்குண்ட ஒரு இருதயத்தோட அவர் பக்கத்துல போகணும், ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. இந்த மாதிரி நிறைய காரியங்களை பார்த்தோம். அப்போ இதெல்லாம் ஏன் வந்து நம்ம பேசுறோம் அப்படின்னா, நமக்குள்ள ஏதாவது ஒரு பயம், ஏதோ ஒரு கலக்கம். நான் வந்து ஏன்னா இந்த வாழ்ற இந்த காலகட்டத்துல என் தேவைகள் எனக்கு நிறைய இருக்குது. அப்போ அதை வந்து என்னால மீட் பண்ண முடியாதா, நான் தான் போராடணுமான்ற மாதிரி எந்த யோசனையும் இல்லாம கர்த்தர் நம் தேவைகளை அவர் சந்திப்பார். கெட்டவர்களாகிய நாமே நம் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் பொழுது பரமபிதா வந்து நல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு தேவையானது அனைத்தையும் அவர் தவிர வல்லவராக இருக்கிறார். அதை குறித்து பார்ப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 19. Philippians 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். ஆமென். சோ பவுல் வந்து இந்த இடத்துல பிலிப்பியர் எழுதுறாரு. அவங்களுக்கு எழுதி வந்து தெசலோனிக்கே மக்களுக்கு வந்து அவர் எப்படி உதவி செய்தாங்கன்ற காரியங்களை வந்து இங்க வந்து சொல்றாரு. சோ தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவாராக. அப்போ அவர் வந்து தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நீங்க எழுதுவாங்க. இப்ப ஐஸ்வர்யம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு எல்லையே இல்லை. அவர் கொடுக்கக்கூடிய காரியங்களுக்கு ஒரு எல்லையே இல்லை, அது லிமிட்டே இல்லாம இருக்குது. அப்ப அது குறைவுகள் அப்படின்றது வந்து வெறும் அந்த பண தேவைகளை மாத்திரம் நாங்க சொல்ல வரல. ஒரு எமோஷனலா இல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலா, ஒரு மன ரீதியான ஒரு குறைவா நமக்கு இருக்கலாம், இல்ல வந்து ஒரு ஆவிக்குரிய முறையில ஒரு குறைவாக இருக்கலாம். அப்ப எதுவா இருந்தாலும் சரி அவர் வந்து ஒரு லிமிட்லெஸ்ஸா இருக்காரு. அவருக்கு ஒரு எல்லையே இல்லை. அது எதுவா இருந்தாலும் சரி அதை சந்திப்பதற்கு அவரால் முடியும் அப்படின்றத பாக்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவாராக. இப்ப நிறைவாக்குவார் அப்படின்னா அவர் கம்ப்ளீட்டா அதை தரேன், கம்ப்ளீட்டா உனக்கு ப்ரொவைட் பண்றேன், உனக்கு எது தேவை இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு அதை பீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுறாரு. அப்போ தேவன் எவ்வளவு ஜெனரஸா இருக்காருன்னு பாருங்க, அவர் எவ்வளவு கிருபையுள்ளவராக இருக்கிறார். அப்ப பிலிப்பியர் 4:19 சொல்ற பிரகாரமாக அவருடைய பிள்ளைகள், அவரை சார்ந்து அவர் அண்டி இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து ஒன்றும் குறைவுபடாது, எல்லாம் நிறைவா இருக்கும்ன்றத இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 31 முதல் 33 வரை வாசிக்கலாம். Matthew 6:31-33. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார்.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். அப்போ இந்த அஞ்ஞானிகள் தான் வந்து தேடுகிறார்கள், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுகிறது பூரா அஞ்ஞானிகள். நீங்கள் அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஏன் கவலைப்படுறீங்க? இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்ப தேவாதி தேவனுடைய பிள்ளைகள், அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப அருமையா, ரொம்ப ஆழமாக அந்த வார்த்தை எனக்கு புரிஞ்சது. உங்கள் பரமபிதா அறிந்திருக்கார். அவர் யாருக்கோ பிதா இல்ல, அது உங்களுக்கும் எனக்கும் பிதா. அப்புறம் சொந்த சரீரத்துல மாம்சத்துல என்னுடைய அப்பா வந்து என்னை எப்படி ஒரு பிள்ளை வந்து பாதுகாப்பாரோ அது போல அதுக்கும் மேலானவர் என்னுடைய தேவாதி தேவன். அப்போ அவர் சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் அஞ்ஞானிதான் நாடி தேடுறாங்கப்பா, நீ ஏன் இதுக்கெல்லாம் கவலைப்படுற? எண்ணத்தை குன்ப, எண்ணத்தை குடிப்ப, எண்ணத்தை உடுப்பன்றது ஏன் கவலைப்படுறீங்க? இதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் அவர் தேடுங்கள். அப்ப தேடுறதுன்னா கன்சிஸ்டன்டா வசனங்களை வந்து வாசிக்கணும், அந்த வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணணும். அந்த வசனத்தை வைத்து ஜெபம் பண்றது மாத்திரம் இல்லாம கேட்ட வசனத்தின்படியாக கீழ்ப்படியும் பொழுது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வசனத்தை யார் வேணா, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. சத்துருக்கும் வந்து வசனங்கள் தெரியும். நமக்கும் அவனுக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம், அவன் கீழ்ப்படிய மாட்டான், நீங்களும் நானும் கீழ்ப்படியணும். இப்ப கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். அப்பதான் இந்த வார்த்தையை நம்மளால பயன்படுத்த முடியும், நம்முடைய பரமபிதா அப்படின்னு இந்த வார்த்தையை. அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ நமக்கு தேவைகளை கர்த்தர் எப்பொழுது சந்திக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருடைய நீதியான காரியங்களை வந்து நம்ம தேடும் பொழுதுதான். அப்போ அதை தேடி அதை பின்தொடரணும், வசனங்களை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு அந்த வார்த்தைகளை வந்து இதயத்திலே நிறுத்தி அதன்படி கீழ்ப்படியும் பொழுது நமக்கு ஒன்றும் குறைவுபடாது அப்படின்றத பாக்குறோம். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 3 வரை வாசிக்கலாம். Psalms 23:1-3. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஆமென். ஆமென். இப்ப சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகள் இது ஒரு பொருளுக்குரிய காரியங்கள் அல்ல. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். ஏன்னா இது தாவீது எழுதுறாரு. தாவீது வந்து கர்த்தரை வந்து ஒரு ஷெப்பர்ட் மாதிரி, ஏன்னா அவர் ஒரு ஷெப்பர்டா இருந்தார், அவர் ஒரு மேய்ப்பனாக ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தார்னு பாக்குறோம் தாவீது. அப்ப அதே போல கர்த்தரையும் வந்து ஒரு போர்ட்ரே பண்ணி காட்டுற இந்த இடத்துல கர்த்தர் என் மேய்ப்பர். ஏன்னா ஒரு மேய்ப்பனானவன் வந்து தன் ஆடுகளை எப்படி அவன் வந்து பாத்துக்குவான் அப்படின்ற அந்த ஒரு பிக்சர்ல தான் வந்து இந்த இடத்துல வந்து தாவீது கர்த்தரை ஈக்குவேட் பண்ணி பாக்குறாரு. அப்போ தாவீது ஆடுகளை மேய்க்கும் பொழுது என்ன பண்ணுவாரு? அந்த ஆடுகள் வந்து போய் அந்த சாப்பிடுறதுக்கு ஒரு புல்லுள்ள ஒரு இடம், ஒரு நல்ல ஒரு கொளுத்த ஒரு நல்ல ஒரு இடமாக இருக்கிறது. அந்த போய் சாப்பிடும் போது அது தேவையான ஊட்டச்சத்து அந்த ஆடுகளுக்கு கிடைக்குதுன்னு பாக்குறோம். அப்போ அவர் அமைதியா ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல போய் அந்த ஆடுகள் வந்து அந்த சாப்பிடுது. அது மாத்திரம் இல்ல, அமர்ந்த தண்ணீர்களில் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்ப அந்த ஆடுகளுக்கு வந்து தாவீது தண்ணி காட்டும் பொழுது ஒரு வேகமாக ஓடுகிற ஒரு ஆற்றுக்குள்ள போய் அந்த ஆடுகளை நிறுத்தி வச்சு தண்ணி குடிக்க வைக்க முடியாது. அப்போ அவர் அமர்ந்த தண்ணீர் அண்டை அப்படின்னா மேபி அந்த தண்ணி ஸ்டாக்னண்டா இருக்கணும், எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாம இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப ஸ்லோவா, ரொம்ப அந்த ஆறு ஓடும் போது கூட ரொம்ப மெதுவாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம அந்த ஆடுகள் பயப்படாம போகத்தக்கதாக அந்த தண்ணி வந்து ரொம்ப மெதுவா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணி காட்டலாம். அப்ப அதுதான் ஆண்டவர் இங்க தாவீது வந்து என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்துவோட ஈக்குவேட் பண்ணி காட்டுறாரு. என் தேவனாகிய மேய்ப்பர் அவர் என்ன பண்றாருன்னா என்னை புல்லுள்ள இடங்களில் ஒரு சமாதானமான ஒரு ரெஸ்ட் எனக்கு கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்ல, இப்போ ஒரு ரெஸ்டான ஒரு இடத்துக்கு என்னை கூட்டிட்டு கொண்டு போய் அவர் மேய்க்கிறாரு. அமர்ந்த தண்ணீர்களில் எனக்கு ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை உண்டாக்கி கொடுக்கிறார். அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி. அப்ப நான் எவ்வளவு வீக்கா இருக்கிறேன், என் ஆத்துமான்றது ஒரு வேலை நொறுங்கியோ ஒரு எக்ஸாஸ்ட் ஆயோ இல்ல வந்து ஏதாவது இழந்து போயிருந்துச்சுன்னா கூட அதை கர்த்தர் தேற்றுகிற தேவனாக இருந்து தம்முடைய நாமத்தின் நிமித்தம், இங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை இதுதான், தம்முடைய நாமத்தின் நிமித்தம். ஏன்னா தேவனுடைய தன்மை அதுதான். அவர் தயவு, மகா இரக்கம், நீடிய சாந்தம், பொறுமை உள்ள தேவனாக இருக்கார். அப்ப அவருடைய நாமத்து நிமித்தம் அவர் எப்பேற்பட்ட தேவன், அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுதான். தேவன் என்பவர் வந்து எப்பேற்பட்டவர் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம வைத்து நம்மை பாதுகாக்கிறது, இதுதான் அவருடைய தன்மையாக இருக்கிறது. அப்போ நம்ம எவ்வளவுதான் வீக்கா ஃபீல் பண்ணாலும் சரி, நம்ம வந்து ஒரு எக்ஸாஸ்டடா தோல்வி ஒரு எண்ட் பாயிண்ட்டுக்குள்ள வந்துட்டோன்ற மாதிரி நம்ம யோசிச்சா கூட அதன் அவர் நாமத்து நிமித்தம் அவருடைய பிள்ளைகள் வந்து அவரை அண்டி இருக்கும் பொழுது அவர் நாமத்து நிமித்தம் அவரின் நீதியின் பாதையில் நடத்துவார் என்பதை பார்க்கிறோம். வாசிப்போம் கடைசி வசனம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 11. Matthew 7:11. ஆகையால்
பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். அப்போ திரும்பவும் சொல்றேன், இந்த இப்ப பேசிட்டு இருக்க கர்த்தர் நம் தேவைகளை சந்திப்பார்ன்றது வெறும் ஒரு பொருளுக்குரிய காரியங்களை மாத்திரம் இங்க நான் பேச வரல. ரொம்ப முக்கியமானது ஆவிக்குரிய அந்த அந்த பிளெஸிங், இந்த ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதம். அது மாத்திரம் இல்ல, நமக்கு ஞானம், நமக்கு எப்படி நடக்கணும் அப்படின்ற காரியங்களை கத்துக் கொடுக்க கர்த்தருடைய ஞானமாக தான் இருக்கிறது. அப்ப அந்த ஞானத்தை பெறுகிற பிள்ளைகளாக அவர் நான் எப்படி நடக்கணும்ன்ற காரியம் அவர் சொல்லிக் கொடுத்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் வேணும். அது மாத்திரம் இல்ல, ஆவிக்குரிய முறையில் அந்த பிளஸிங் கர்த்தர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய காரியங்களை செய்யறோம். பொல்லாதவராக நாமே செய்யும் பொழுது பரமபிதா நம்மளும் நல்லவராக இருக்கார். அப்போ அவர் நமக்கு தேவைகளை சந்திக்காம இருப்பாரா அப்படின்னு பார்த்தா அப்படி இருக்கிற தேவன் அல்ல. அவர் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப நம்ம தைரியமாக அவர் கிருபாசன தண்டையிலே அண்டுகிற பிள்ளைகளாக, அவருக்கு எது பிரியம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம வாழ்க்கையில மாற்றிக்கொள்ளுகிற பிள்ளைகளாக, இன்னைக்கு வாசித்த வசனங்களை போல இக்கட்டு காலம் நமக்கு எப்பேற்பட்ட காலமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம் சமீபத்திலே அவர் இருக்கார். அவரை கூவி அழைக்கும் பொழுது நம் சத்தத்தை கேட்கிற தேவனாக இருக்கார். அவர் ரெண்டாவதா பார்த்தோம், நொறுங்கிய இருதயத்தோடு. அப்போ பாவம் செய்திருக்கிறேன் அப்படின்ற உணர்வோட என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு உண்மையாய் அவரை தொழுது கொள்ளுற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, அவரை அண்டி போகும் பொழுது அவர் நம்மை ஒருபோதும் அவர் புறக்கணிக்க மாட்டார்ன்றதை பார்த்தோம். மூணாவது பார்த்த தலைப்பு, முழு விசுவாசத்தோட அவரை தேடும் பொழுது. ஏன்னா அவிசுவாசம் வாழ்க்கையில வரவே கூடாது. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அப்படின்ற வசனங்களை வாசிச்சோம். அப்போ கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார். நம்முடைய காயம் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கான்னு பார்த்தோம். அது மாத்திரமல்ல, கடைசியா நான் பார்த்தது, தேவன் நம் தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிறார். ஆவிக்குரிய தேவைகளா இருந்தாலும் சரி, ஒரு பிசிக்கல் நீடா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு எமோஷனல் நீடா இருந்தாலும் சரி, நமக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். சோ முதல்ல நம்ம வாசிச்ச வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசிப்போம். சங்கீதம் 145, 18, 19. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர் கூப்பிடுதலை கேட்டு அவரை ரட்சிக்கிறார். அப்போ நம்மை ரட்சிக்கிற அவர் ரெடியா தான் இருக்கிறார். நம்ம என்ன பண்ணணுமா, உண்மையாய் கர்த்தரை கூப்பிடுகிற பிள்ளைகளாக இருந்து நம்ம அவருக்கு பயந்து அவர் விருப்பத்தின்படி செய்யும் பொழுது கர்த்தர் நம் அனைவரையும் ரட்சிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு ஜெபத்தோட நம்ம இந்த கூடுகை நிறைவு செய்யலாம். நம்மள யாராவது ஒரு பிரேயர் எடுக்கிறீங்களா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருந்தவரும் இருக்கிறவரும் எங்களை காண இரண்டாம் திசை வரப்போகிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வனாகிய கர்த்தருக்கு துதியும் கனமும் மகிமையும் என்றும் இருப்பதாக. ஏசப்பா, இந்த அருமையான இரவு வேளையை நீர் எங்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் கேட்கிறதற்கும் தியானிக்கிறதற்கும், ஏசப்பா உம்முடைய கற்பனைகளின்படி நாங்கள் நடக்கிறதற்கும், ஏசப்பா சகோதரரை மறைத்து எங்களோடு கூட உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை கொடுத்தமைக்கும் உமக்கு நாங்கள் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஏசப்பா நீர் சமீபமா இருக்கிறீர்கள் என்று ஏசப்பா இன்றைக்கு ஆண்டவர் எங்களுடைய இருதயத்தில் நீர் இந்த விதையை விதைத்ததற்காக உமக்கு நாங்கள் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா ஆண்டவரை, நீர் வரப்போற இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரை தகப்பனே, உம்மை பார்க்கிறதற்கு நாங்கள் தகுதி உள்ள பிள்ளைகளாக மாறுகிறதற்கு உம்முடைய வேத வசனங்கள் ஏசப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் புடமிட ஆண்டவரை நீங்க கிருபை பாராட்டுங்க. கூடியிருக்கிற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஏசப்பா, நீங்க வரும்போது ஆண்டவரை நாங்கள் கரைதரை அற்றவர்களாக, பழுதற்றவர்களாக, பிழையற்றவர்களாக உமது பார்வையில ஏசப்பா விலையேற பெற்ற பிள்ளைகளாக நின்று ஏசப்பா கடைசி காலத்துல ஆண்டவர் ஏசப்பா உம்மை நோக்கி ஆண்டவர் ஏசப்பா கூப்பிட்டு ராஜா, நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற நித்திய ஜீவனுக்குள் உட்பிரவேசிக்கிற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு தடையாக இருக்கிற எங்களுடைய மாம்ச பலகீனங்கள் எல்லாவற்றையும் உதறி போட்டு தகப்பனே, எந்த மாம்ச சிந்தையும் எங்களை மேற்கொள்ள ஒட்டாத படிக்க தகப்பனே, உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு ஏசப்பா நான் பரிசுத்தராகையால் உங்கள் அடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் என்று நீங்க சொல்லிய உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு பிள்ளைகளாய் நடந்து ஏசப்பா எல்லாரும் ஆண்டவர் ஏசப்பா ரட்சிப்பை அடைந்து உம்மோடு கூட ஏசப்பா நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிற பாக்கியத்தினை தரும்படியாக கெஞ்சி மன்னாடி ஜெபிக்கிறோம். கூடியிருக்கிற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறோம். சகோதரி மறைத்து நீர் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நாங்கள் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பராம் இயேசு கிறிஸ்துவில் எங்கள் ஜெபங்களை கேட்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.